இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ் சார். அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவங்களெலாம் நாங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம் அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம். ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம். தேங்க்யூ சார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னும் போது நான் இதில் ஒரு சிறு திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் வந்து பெரிய உயர்ந்த ஜாதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம், அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அது எப்படின்னா, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவு சோறு ஃப்ரீயாக கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சட்டை கிடைக்கும். தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான், உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஈவன் முட்டை கூட கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை. வறுமை காரணத்துக்காக என்னோடய தாய், என்னோடய அப்பா இறந்ததுக்கப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாழ்த்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோம்னா அது வறுமை தான் காரணம். அந்த தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கும்போது நான் அனுபவித்த இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். இன்னுமே இருக்கிற அத்தனை பேரும், தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வலியையும் வேதனையும் அடைஞ்சிட்ருக்குறாங்க. இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும். தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்திருக்கிற என்னோடய அம்மா, அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே. அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். என்னோடய சகோதரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. என்னோடய மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி என்னோடய பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ், அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது. நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம். இருந்தாலும் எனக்கு இதில் பேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிஹேனாக நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி வரல. அவரோட அப்பா வந்திருக்காங்க, நான் அவர் அப்புறமா இன்வைட் பண்ணுறேன். இந்த படம் வெளியில் நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட், தினேஷ் கண்ணன், அன்பு நண்பன், அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்றைக்கி திரைக்கு வருது. ஒரு வருஷம் கழிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். அவர் ஒரு சீனியர். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம். எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார். தம்பி இப்படி தான் இருக்கணும், இதுதான் படம், இதுதான் சினிமா. நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சார் கிட்டது. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இனியா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான். எனக்கு கையெல்லாம் நடுங்கிச்சு தாலி எடுக்கும்போது, மாலை எடுக்கும்போது யோசிச்சேன்னா. மேடம் வந்து சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா, இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும், சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார், இங்கே இல்லைங்க சார், எங்கே சார் நிற்கிறீங்க, கேமராவில் தெரிய மாட்டேங்க சார். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம் கிட்ட. நல்ல பர்சன். அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம், சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதைன்னு சொல்லலாம். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, நாங்களாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடித்து பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம். அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்ருந்தேன். மேடம் ரொம்ப நைஸ் பர்சன், வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ மேம். அண்டு அஜித் நல்ல தம்பி, கூப்பிட்டு டேய் தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் நான் என்னோடய கதை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நான் பார்த்து பண்ணிடலாம் பிரதர், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எச்சத்து பிரசின்னு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே, அதை தொடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல. தம்பி ரொம்ப நன்றி. அதே மாதிரி துபாயில் போய் செட்டில் இருக்கார், எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ. கிருஷா குரூப், அவங்க பிஸி ஷெடியூல், ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னேன். அவங்க எனக்காக வரேன் சார், கண்டிப்பாக சார், டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்டு வந்து அருந்ததி நாயர், அவங்க வர முடியல, அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ராயன் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட், மச்சான் தான் கூப்பிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃப் கூட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள் அவர். டைரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து
போயிட்டு தட்டு எடுத்துகிட்டு அவரே சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர். அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் பார்க்கும் போதெல்லாம் ஆரியனை பான்ராக் ரவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை. ரோப்போட்டு தூக்க முடியல, நான் என்னாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட். ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர். அண்டு பரியரும் பெருமாள் சார், தேங்க்யூ. நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை, அப்பாவாகவே இருந்து பார்த்தேன்னா சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். மூர்த்தி சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. நான் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார். தேங்க்யூ சார். சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் வரல, அவருக்காக நன்றி. டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சு கொடுத்தாரு. நல்ல ஒரு பர்சன். சாரோட அசிஸ்டண்ட்னா சும்மா இல்லை, அது ஒரு பேர். அவர் எப்பவுமே சொல்லுவார், நான் சாரோட அசிஸ்டண்ட்டுன்னு. சாரோட அசிஸ்டண்ட்டுன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தேன். உண்மையிலே சொல்ல போனால் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் சாரோட அசிஸ்டண்ட்னாரு. எது சாரோட அசிஸ்டண்ட்டா? அப்போ வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அவர் நடிகருங்களே நடிக்க தெரியாதுங்களே நடிக்க வைக்கிற சார் வந்து, அப்போ கண்டிப்பாக நீங்களே என்ன நடிக்க வச்சுருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சார்கிட்ட நான் படம் பண்ண முடியாது, அவரு கூட தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணோம். டிஓபி சார் பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருளுவாங்க. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா சாப்பாடு ஊட்டிப்பாங்க. சாப்பிட்ற இடத்துல கொஞ்சிக்கிட்டு கொள்ள, இப்போ தானே அடிச்சுட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. அதுக்காக இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன். ரொம்ப நைஸ் பர்சன் 2 பேரும். அவ்வளோ எஃபர்ட்டிவ். ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க. கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க என்னோட 2 பசங்களும் வந்து கிணத்துல குதிக்கிற சீன். கேமராமேன் யோசிக்கவே இல்லை, கிணத்துக்குள்ளே இறங்கிட்டார். அது உள்ள பாம்பு எல்லாமே இருக்குது. சார் என்ன சார் யோசிக்கலைன்னா அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட். ஆனால் அந்த சீன் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ நேச்சராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல. ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர், அவரும் ரொம்ப 2 சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தார். இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். மியூசிக் வந்து நம்ம ஜெராட் அண்ட் சசிதரன், சூப்பர் சாங். 4 சாங்குமே வேறு லெவல், மிரட்டிட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல சாங் இது, கண்டிப்பாக ரீச் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேறு லெவல். நான் பார்த்த ஆர்ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம். எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ. இபி அழகு கார்த்திக் தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம், கூட நண்பர்னு சொல்லலாம். என்னோடய வசந்த் மச்சான், கோட்டி மச்சான், அதுக்கப்புறம் என்னோடய தம்பி மோகன், இவங்க எல்லாமே இந்த படம் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய மேக்கப் மேன், பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு, அந்த சாமி வேஷம் போட்டதெல்லாம் அவர் தான், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார், சிவபார்த்திபன், ஹரிபாபு, இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. டிசைனர் வந்து சந்துரு, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, அருமையாக டிசைன் வந்திருக்கு. இந்த படம் வந்து மெயினாக சொல்லணுன்னா ஜாதி பற்றி படம் கிடையாது. இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுன்றதோட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம். இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில், அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம், அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது. தாழ்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன், மாற்றப்பட்டவன். காரணம் வறுமை. என் வறுமையினால், என்னோடய தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டே கஷ்டமாக படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி சாப்பாடு கிடைக்குது, ஜாதி முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக, குழந்தை இல்லை வறுமையில் இருக்கணும்ல. சர்டிஃபிகேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அம்மா, எனக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க விருத ஜாதி சொல்லிட்டாங்க போட்டிருக்கு. இல்லை உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது. எங்கள் அம்மா யார் காலையிலே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது நான் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல, நான் அனுபவித்த விதம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட பேச மாட்டான், வெறுத்து. அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் இந்த படம் உருவாச்சு. எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஆஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தளபதியை கொண்டாடுறதும் சரி, அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி,
யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி, அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை. ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட எங்களோட கம்பெனியோட முழு நோக்கம் என்னென்னா, இங்கே படம் எடுத்தால் ஒரு 100 குடும்பம் பிழைக்கும். அதனால தான் படம் ஓடலைன்றது விஷயம் கிடையாது. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை 100 குடும்பங்களும் 3 மாதம் பசி பட்டி இல்லாமல் இருந்தாங்களா, அது போதும். அதனால தான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க. இது கற்றுக்கிட்டது வந்து நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான். எங்கே போனாலும் நான் கேட்குறது, நல்ல சாப்பாடு போட்டிங்களா. எல்லாம் சம்டைம் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி கவுச்சில்லை சார், நாளைக்கு பிரியாணி, உடனே பிரியாணி. அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோடய வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன். அது எல்லாருக்கும் தெரியும். செய்யாரில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், என்னோட கூட நடித்த ஆர்டிஸ்ட், அப்புறம் ராஜேஷ் சார், எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டனாக இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Siren, it's a true life story and with a strong message. That was the core that made me say yes for the film, even though it's a guest appearance for like a small role, but the base of the film was very strong and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Inya, Krisha, though we didn't have anything like a major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. October 4th சீரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டரில் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, அப்புறம் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டைரக்டர் துரை கே முருகன், ரைட்? ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அவர் ரொம்ப நெருப்பு. அவர் அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஃபயராக இருப்பார். அவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் இயக்க போகிறாரு. வாழ்த்துக்கள் துரைமுருகன். அப்புறம் நிறைய பேர் எல்லாருமே ஒர்க் பண்ண எல்லாரும் பேசலாம், ஆனால் நேரம் கம்மியாக இருக்கனால அக்டோபர் 4th இந்த படம் ரிலீஸ். எல்லாரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல, அதனால நான் வெல்கம் கொடுக்குறேன். ஸோ இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே வந்து ஒரு ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில், அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸு, செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து பூங்கோதையை வந்து நீங்கள் 3 விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை கேட்டு தான் இந்த படத்துக்கே வந்தது. ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார்,
நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்டோ ஸ்டுடியோஸ் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குருப் யாழினி. ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ ஆஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஒரு நல்ல சப்ஜெக்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு உங்களை எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ.